ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இறால் குழம்பு எப்படி வைக்க போகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இறால் வாங்கி வச்சுருக்கிறேன். இறால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரு கிளியராக எடுக்கிற மாதிரி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி மேலே உள்ள ஓடை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு குடல் இருக்கும். அது மண் இருக்கும், நர நரன்னு இருக்கும். அதை குழம்புல போட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது மண் நர நரன்னு வாயில் தென்படும். அதனால் அந்த நடுவில் உள்ள குடலை கண்டிப்பாக எடுத்துடணும். மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம். இதில் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 தக்காளி வச்சுருக்கோம். காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் இறால் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த 3 தக்காளியையும் நல்லா கையாலே நல்லா கரைச்சி விடணும். சூப்பராக கையாலே 3 தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு, குட்டி தக்காளி இருக்கிறதுனால நான் 3 எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து புளி தண்ணி கரைச்சிக்கிறோம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கரைச்சிக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதை கட்டிப்படாமல் கைவிட்டு கலந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா வெடித்து கொதிச்சு வர நேரத்தில் அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் எண்ணெயிலே போட்டு வதக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொல கொலன்னு ஆகிடும். எண்ணெயில் வறுத்தா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து போட்டு நல்லா அதையும் வதக்கணும். ஏன்னா எண்ணெயிலே இறாலையும் வதக்கினா தான் நல்லா ஸ்மெல் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி விடும் இறால். நல்லா தண்ணி விடுற டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா தண்ணி விடட்டும். இன்னும் நல்லா தண்ணி விட்டு நல்லா இறால் சுருண்டு வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர டைமில் இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து புளி தண்ணி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். நல்லா இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, நாங்கள் இறால் குழம்புல எங்கள் ஊர் பக்கம்லாம் பாவக்காய் போடுவோம். பாவக்காய் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது, நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பாவக்காய். நல்லா கொதிக்க விடணும். குழம்ப நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வைக்கணும். இப்போ அந்த டைமில் கொதித்ததும் நல்ல வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய பூண்டு நிறையா, ஒரு வெள்ளைப்பூண்டும் மிளகும் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து அந்த குழம்புல இப்போ போட போகிறோம். குழம்புல போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடணும். அது போட்டதுமே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதான், ஏன்னா இறால் வாய்வுங்கிறதுனால பூண்டு நல்லா தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். உடம்பு ஒன்றும் பண்ணாது, நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ காய் நல்லா இன்னும் வேகலை. இன்னும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா இப்போ கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அந்த டைமில் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக குழம்பு நல்லா வருது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சதுக்கு பிறகு இன்னும் நல்லா இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு சுவையான இறால் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.